ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. ஸோ நாம் இப்போ எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர் ரிவ்யூக்காக வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தேட்டர் ரிவ்யூ வந்து ஈகா தேட்டர் வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஈகா தேட்டர் வந்து ஸ்டார்டிங் 1983 சம்திங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 40 இயர்ஸாக இருக்க தேட்டர். ஸோ ஸ்டார் மூவி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ஈகா ஸ்க்ரீன் தான் புக் பண்ணியிருக்கோம். உள்ள போய் பார்க்கலாம். ஆன் பண்ணி ஈகா தேட்டர் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஹிந்தி படம் தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி ஹிந்தி போஸ்டர்ஸ் தான் நான் இங்கே அதிகமாக பார்த்துருக்கேன். ஈகா தேட்டர்னாலே ஹிந்தி படம் தான் சொல்லுவாங்க. மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து சைட்டில் ஒரு சந்த மாதிரி போகும். அதுக்குள்ளே போயின்னா பார்க்கிங் வரும். பார்க்கிங் டோக்கன் 30 rupees. டிக்கெட் வந்து நேரில் வந்து தான் எடுத்தோம். 150 rupees ஆச்சு ஒருத்தருக்கு. பிளாட்டினம் பால்கனி சீட் வாங்கியிருந்தோம். மெயின் ஸ்க்ரீன் பால்கனி இல்லாமல் வந்து கீழே போகலாம். நாங்கள் பால்கனி வாங்கியிருந்தனால மேலே போகிறோம். நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு வீக் டேஸில் படம் பார்க்க வந்திருக்க காரணம் வந்து தியேட்டர் ரிவ்யூ கிளியராக எடுக்கிறதுக்காக கூட்டம் இல்லாமல் இருக்கிற டைமில் போனால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வந்தோம். கூட்டம் அவ்வளோவா இல்லை. நம்ம சீட்டை தேடி பிடிச்சி உட்காந்தாச்சு. சீட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோம் குஷன் தான். சீட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் நார்மலான ஒரு கம்ஃபர்டபுளோட ஒரு நெக் ஸ்பேஸோடு இருந்துச்சு. வந்து உட்காந்ததுமே ஜனகணமன போட்டாங்க. ரெஸ்பெக்டை கொடுத்துட்டு ஸ்க்ரீன் விஷுவல்ஸை காட்டுறது பாருங்கள். இது நாங்கள் உட்காந்துருக்க எல் ரோ. இதுலேருந்து இருக்க ஸ்க்ரீன் விஷுவல்ஸ் தான் இது. அண்ட் இன்டீரியர் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி பிங்க் கலரில் லவ்வாங்கியாக ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. கியூபோட டால்பி எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. விசில் போட்டு சாங் போட்டிருக்காங்க. அதோட சவுண்டை ஃபீல் பண்ணுங்க. சவுண்ட் பயங்கரமாக இருக்குல்ல. இன்டர்வலில் மெனு பெருசாக இல்லை, நார்மலான மெனு. அண்ட் மெயினான விஷயம் பாப்கார்ன் ரொம்ப டெம்டிங்காக வச்சுருந்தாங்க இங்கே அந்த கிளாஸ் பாக்ஸில். குவான்டிட்டியும் அதிகமாக வைக்காமல் வீக் டேஸில் என்ன வருவாங்க கூட்டம்ன்ற பார்த்து அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டியோடு வச்சுருக்காங்க எல்லா ஐட்டம்ஸும். அண்ட் டிஸ்பிளே ஆகுது அந்த எல்லா ஐட்டம்ஸும் எல்இடி டிவியில். நம்ம எப்பவும் பார்த்து வாங்குறது தான் மெயினாக விஷயம். பில் போடும்போது நம்ம என்ன பில் சொல்கிறோமோ அந்த ஐட்டம்ஸ் வந்து தனியாக எல்இடி டிஸ்பிளே ஆகுது. ஆடியன்ஸ் கம்மியாக இருந்தால் கூட க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஷோக்காக விடுறாங்க. ஸோ மக்களே, ஈகா தேட்டர் இன்றைக்கி வந்திருக்கோம். ஈகா தேட்டர் வந்து சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை. ரொம்ப நார்மலான சீட்ஸு. ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 70mm ஸ்க்ரீன் கிடையாது, மீடியமான ஸ்க்ரீனு. ப்ளஸ் டால்பி அட்மாஸ் பயங்கரமாக இருக்குது. ஸ்டார் படத்துக்கு வந்ததுனால ஈவன் போட்டு தெறிக்க விட்டுருக்காரு மியூசிக். அதில் மியூசிக் கேட்கும்போது செகண்ட் ஹாஃபில் ஒரு சின்ன அந்த இஎஃப்எக்ஸ் வரும், சவுண்ட் எஃபெக்ட்ஸ். அது பயங்கரமாக இருந்துச்சு. சவுண்ட் வைஸாக பக்காவாக இருக்குது தேட்டரில். ஸோ நம்ம இன்றைக்கி வந்துருக்கு ஈகா ஸ்க்ரீனு. நெக்ஸ்ட்டு நிறைய ஸ்க்ரீன்ஸ் போக போகிறோம். ஸோ ஈகா தேட்டரில் இந்த ரிவ்யூ உங்களுக்கு இந்த தேட்டர் வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், see you soon. என்ன ஒரு குறைனா அச்சுச்ச சாங் போட்டிருக்கலாம், தமன்னா சாங்கு.